ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் பட்டர் இல்லைன்னா கீ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து கியூபிக் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா இதை போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான் இன்னொரு பவுலில். இப்போ அதே வந்து நெய்யில் இல்லை பட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து குடமிளகாயை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பாருங்கள், இந்த சைஸில் தான் வந்து கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து லைட்டாக கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ லைட்டாக வந்து வதங்கினாலே போதும். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் வதங்க விட்டால் வந்து போதும். சைஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கியூபிக் சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். இப்போ எடுத்தாச்சு. நம்ம அடுத்தது லைட்டாக வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே பேனில். அதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வந்து வெங்காயத்தை வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அண்ட் கேப்சிகம், குடமிளகாய் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் வந்து கட் பண்ணணும். இதுவுமே வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக வந்து கண்ணாடி பதம் வந்து வந்தாலே போதுமானது. இது நல்லா வந்து இப்போது வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போது நான் அதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இப்போது அதே கடாய் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டானதும் நான் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 வந்து ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு வந்து பிரிஞ்சி இலை நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா வந்து பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வதங்கிறதுக்கு ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தான். ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதங்கிருச்சு. அடுத்து 2 வந்து மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கிறதுக்காக வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறேங்க. ஸோ அதனால் நல்லா வதங்கணும்னு இல்லை, ஒரு 3/4 வதங்கினா போதும். இதை நல்லா அப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆனியன் போட்டுட்ட உடனே கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணுறேன். நான் காரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி தான் வந்து எடுத்திருக்கேன், அண்ட் கலருக்காகவும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தனி மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூளும் சேர்த்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கலருக்காக தாங்க. ஸோ நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வதங்கும் போதே லைட்டாக வந்து உப்பு சேர்த்துட்டேங்க. இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து உப்பு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து ஆயில் வந்து திரிஞ்சு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது நல்லா குக் பண்ணணும். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்காக, க்ரீமியாக வரதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தயிர் வந்து கெட்டி தயிர் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் தயிரே வந்து சேர்க்கலனாலும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த க்ரீமியாக வந்து கன்சிஸ்டன்சி வரதுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணணும், ஆயில் தனியாக வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போது நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து வேக விடுங்க லோ ஃப்ளேமில். பாருங்கள், ஆயில் வந்து நிறைய வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது ஆனியனும் அண்ட் கேப்சிகமும். ஸோ அதை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணால் போதும்.
நீங்கள் லிட்டு போட்டு குக் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்காக நான் இப்போ மூடி போட்டு வேக வைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தாங்க நான் பண்ணுறேன். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க, சீக்கிரமாக கரிஞ்சிரும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா கிரேவியாக. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு, இட்லிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தான் வந்து நம்ம கடாய் பன்னீர் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. நம்ம வீட்லேயே இவ்வளோ அழகாக டேஸ்டியாக வந்து சூப்பராக பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து நான், சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது ரெண்டுத்துக்குமே. அப்புறம் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ணேன். இவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா கீதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.